கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 1 அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. தியானத்திற்கான தலைப்பு வெளியாக்கப்பட்ட தேவ வல்லமை. ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ரோமர் 1:20. எல்லா மனுஷருக்குள்ளும் கடவுளை தேடுகின்ற சுபாவம் உண்டு. அப்படித்தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் ஒருவர் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது. அவர் தமது படைப்பினூடாக தம்மை இருக்கிறவராக மாத்திரமல்ல, வல்லமை பொருந்தியராகவும் காட்டியிருக்கிறார். நம்மை சுற்றியுள்ள இயற்கை மாத்திரமல்ல, உலக அதிசயங்கள் தெய்வ வல்லமைக்கு சாட்சியாக நின்று நம்மை அதிசயிக்க வைக்கின்றன என்பதை மறுக்க முடியாது. கனடா பிரதேசத்திற்கு சென்றவர்கள் நயகரா நீர்வீழ்ச்சியை பார்க்காமல் திரும்ப மாட்டார்கள். அது ஒரு அற்புத காட்சி. 4 ஆறுகளிலிருந்து ஒன்று சேர்ந்து பாய்ந்து வருகிற தண்ணீர் ஒன்று திரண்டு குதிரை லாடம் போன்ற அமைப்பிலுள்ள நீண்டு வளைந்த பெரும் பகுதியில் ஏறத்தாழ 54 அடி உயரத்திலிருந்து நீர்வீழ்ச்சியாக கீழே விழுகிறது. கொட்டு கொட்டு என தண்ணீர் கொட்டும் காட்சியை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. நீண்டு பரந்த வெண்பட்டு துகில் போன்ற தோற்றம். சூரிய கதிரை கண்டதும் எட்டி பார்க்கும் வண்ணமயமான வானவில். நீர் கொட்டும் வேகத்தில் மேலெலும்பும் நீர்த்துளிகளின் கெம்பீரம். இவற்றை பார்க்கும்போது இவற்றை படைத்த தேவாதி தேவனுடனா நாம் போராடுகிறோம் என்ற எண்ணம்தான் உண்டாகும். உலகத்து தண்ணீர் எல்லாம் திரண்டு நிற்பது போன்ற அந்த தோற்றம் தெய்வ வல்லமையின் ஒரு சிறு துளியே என்று உணர்வோமானால் இன்னமும் அதிக பயம் உண்டாகும். அதை ஒரு அழகான காட்சி என்று பார்த்து வெறுமனே ரசிப்பதும் அந்த தோற்றத்தில் தெய்வ வல்லமையை உணருவதும் நமது கண்களில் தான் இருக்கிறது. ஆகையால் நாம் சாக்கு சொல்ல இடமில்லை. அதே சமயம் இவ்வுலக வாழ்வின் சந்தேகங்கள் கேள்விகளில் நாம் மாண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. தேவ பிள்ளையே, தேவனை ஏற்றுக்கொள்வதும் தள்ளிவிடுவதும் நம்மை பொறுத்தது. ஆனால் நாம் சாக்கு சொல்ல இடமில்லை. காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பன காணப்படுகின்ற எல்லாவற்றிலும் தெளிவாக தெரியும்படி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அந்த தேவத்துவத்தை எவ்வளவு தூரம் உணர்ந்து மகிமைப்படுத்துகிறோம்? கடவுளை தேடுகிறோமா? நாம் விரும்பியபடி அவர் இருக்க வேண்டும் என விரும்புகிறோமா? அல்லது கர்த்தர் விரும்புகிறபடி நாம் இருக்கிறோமா? தேவனுடன் நமக்கிருக்கும் உறவை புதுப்பித்து கொள்வோமாக. அவரது வல்லமையை நாம் சோதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். உபாகமம் 32:4. ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தாவே, உமது சிருஷ்டிப்பின் வல்லமையை பார்க்கும்போது நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து கனப்படுத்த உமதருள் தாரும். ஆமேன்.